வணக்கம். 11 முறை நடந்த இந்த பேச்சுவார்த்தையிலும் எந்தவிதமான முடிவும் வராத பட்சத்தில் நம் நாட்டு விவசாயிகளுக்கு முன் டெல்லியில் நடந்து வரும் இந்த போராட்டத்தில் இருக்கும் அதே விவசாயிகளுக்கு முன் என்னதான் வழி இருக்கிறது என்று மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இதே நேரத்தில் பாராளுமன்றத்தை கொஞ்சம் பார்த்துவிட வேண்டும். 122 எம்பிக்கள் தன்னுடைய தொழிலுக்கு முன்னாடி விவசாயி என்று எழுதியிருக்கிறார்கள். அதாவது இவர்களும் விவசாயி என்று தான் காட்டி வருகிறார்கள். இது லோக்சபாவுடைய கணக்கு. அதே ராஜ்யசபாவில் இருக்கும் 229 எம்பிக்களிலிருந்து 50 எம்பிக்கள் தன்னுடைய தொழிலுக்கு முன்னாடி நாங்களும் விவசாயி என்று தான் காட்டி வருகிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட 200 எம்பிக்கள் தன்னை விவசாயி என்று தான் காட்டி வருகிறார்கள். பாராளுமன்றத்திற்குள்ள இருக்கும் இந்த விவசாயியான எம்பிக்களால் நம் நாட்டு விவசாயிகளுக்கு என்னதான் லாபம் கிடைத்தது என்றுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. நம் நாட்டு விவசாயிகளுடைய தலையெழுத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். 200 எம்பிக்கள் தன்னுடைய தொழிலை விவசாயி என்று எழுதி கூட நம் நாட்டு விவசாயிகள் இன்னைக்கு போராடி வருகிறார்கள். தன்னுடைய உரிமைக்காக, அதிகாரத்திற்காக ரோட்டில் இறங்கி போராடி வருகிறார்கள். 200 எம்பிக்கள் இருந்து என்னதான் பிரயோஜனம் என்று எனக்கு புரியவில்லை. இதே நேரத்தில் 70க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தன்னுடைய உயிரை இழந்து விட்டார்கள். ஆனால் நம் நாட்டு பிரதமரான மோடி அவர்களுக்கு எத்தனையோ விதமான ட்வீட்டை போட நேரம் இருக்கிறது. யார் யாருக்காகவோ ட்வீட்டை போட நேரம் இருக்கிறது. ஆனால் நம் நாட்டு விவசாயிகளுக்காக ஒரு சின்ன இரங்கல் செய்தி கூட போட நேரம் கிடைக்கவில்லை. பிஎம்ஓடைய ட்விட்டர் பக்கத்தை கொஞ்சம் பார்த்து விடுங்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆஃபீஸிலிருந்து வெளிவரும் ட்வீட்கள். சூரத்தில் நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்த நபர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பிஎம்என்ஆர் வழங்க இருக்கிறது. இதை ட்வீட்டாக போடுகிறார். ஆனால் நம் நாட்டு விவசாயிகளுக்கு இவரிடம் நேரமில்லை. இன்னொரு புறம் கிரிக்கெட் டீம் ஆஸ்திரேலியாவில் வென்றதற்காக பாராட்டி நம் நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாகவே ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார். ஆனால் விவசாயிகளுக்கு நேரமில்லை. டாக்டர் வி சாந்தா அவர்களுடைய மறைவுக்காக ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார் நம் நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆனால் நம் நாட்டு விவசாயிகளுக்காக இவரிடம் நேரம் கிடைக்கவில்லை. டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு தினத்திற்காக தமிழிலேயே ட்வீட்டை போட்டிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். தமிழில் மொழிமாற்றம் செய்து அந்த ட்வீட்டை போடுவதற்காக நேரம் கிடைத்துவிட்டது. ஆனால் 70 விவசாயிகளுக்கும் மேல தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள். ஆனால் நம் நாட்டு பிரதமருக்கு எந்த விதமான நேரமும் கிடைக்கவில்லை. துர்காபுரி வெஸ்ட் பெங்காலில் இருக்கும் ஒரு இடத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கிறது. அந்த ஆக்சிடென்ட்டை பற்றி கூட நம் நாட்டு பிரதமர் ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார். ஆனால் நம் நாட்டு விவசாயிகளுக்காக எந்த ட்வீட்டையும் போடுவதில்லை. டெல்லியிலே இருந்து கொண்டு டெல்லியிலே போராடி வரும் நம் நாட்டு விவசாயிகளை போய் பார்த்து சந்திக்க நேரம் கிடைக்காத நம் நாட்டு பிரதமர் தன்னை பிரதான் சேவக் என்று கூறி வருகிறார். இதே எம்பிக்கள் கிட்டத்தட்ட 200 எம்பிக்கள் நம் நாட்டு பாராளுமன்றத்திற்குள் இருக்கிறார்கள். தன்னை விவசாயி என்று கூறி வருகிறார்கள். இவர்களுக்கும் நம் நாட்டு விவசாயிகளிடம் போய் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள நேரம் கிடைக்கவில்லை. இதுதான் உண்மையாக இருக்கிறது. நம் நாட்டு விவசாயிகள் கேட்டு வரும் அந்த மிக முக்கியமான 3 கேள்விகள், கோரிக்கைகளையும் கேட்டு பாருங்கள். மண்டிக்களை, அதாவது அரசுக்கு சொந்தமான மண்டிக்களை நீக்க வேண்டாம், இந்த தனியார் மண்டிக்களை உள்ள கொண்டு வர வேண்டாம் என்று கூறி வருகிறார்கள். அவர்களுடைய இன்னொரு கேள்வி, எம்எஸ்பியை சட்டமாக மாற்றிவிடுங்கள். இந்த எம்எஸ்பி சட்டமாக மாறிவிட்டால் எங்களுடைய வாழ்வாதாரம், எங்களுடைய லாபம் அதிகரித்துவிடும். இதை பிரைவேட் கையில் கொடுத்தீர்கள்னா எங்களுக்கு கிடைத்து வரும் லாபமும் இதற்கு மேல் கிடைக்காது என்று கருதி வருகிறார்கள். 3வது கேள்வியான கான்ட்ராக்ட் ஃபார்மிங். இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கை மட்டும் எங்கள் மீது திணிக்காதீர்கள். இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கால் வெறும் கார்ப்பரேட்களுக்கு மட்டும்தான் லாபம் கிடைக்க இருக்கிறது. எங்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடைக்காது. எங்களுடைய நிலத்திலேயே நாங்கள் கூலியாக மாறிவிடுவோம் என்று கூறி வருகிறார்கள். நம் நாட்டு விவசாயிகளுடைய இந்த 3 கேள்விகள் தன்னை விவசாயியாக கருதி வரும் இந்த எம்பிக்கள் தன்னுடைய தொகுதிக்கு போகும்போது நம் நாட்டு பிரதமரையும் சேர்த்துதான் கூறுகிறேன். இந்த 200 எம்பிக்கள் தன்னுடைய தொகுதிகளுக்கு போகும்போது அங்குள்ள மக்கள் இதே கேள்வியை உங்களை பார்த்து கேட்கத்தான் போகிறார்கள். எதற்காக நம் நாட்டு விவசாயிகளுடைய இந்த சிறிய கோரிக்கைகளையும் நீங்க நிறைவேற்றவில்லை? அப்போ எதற்காக நீங்க தன்னை விவசாயி என்று கருதி வருகிறீர்கள்? இந்த கேள்விக்கான பதில் உங்களால் கொடுக்க முடியுமா என்கிறதுதான் என்னுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. டெல்லியில் இன்னைக்கென்று குளிர் பனிமூட்டம் அதிகரித்து விட்டது. இந்த பனிமூட்டம்
டெல்லியை மட்டும் மூடாமல் அங்கு நடந்து வரும் விவசாய போராட்டத்தையும் மூடிவிட்டது. 10 முறைக்கு மேலே நடந்த பேச்சுவார்த்தையில் எந்த விதமான முடிவும் வராத பட்சத்தில் இன்னைக்கு 11வது முறையாக இந்த பேச்சுவார்த்தை நடந்துவிட்டது. அந்த பேச்சுவார்த்தையில் என்னெல்லாம் நடந்தது என்று இந்த வீடியோவிற்கு கடைசியில் பேசுகிறேன். அதற்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அமைத்த அந்த கமிட்டியை பற்றி கொஞ்சம் பார்த்து விடுங்கள். 4 நபர்கள் சேர்ந்த அந்த கமிட்டியில் ஒரு நபர் வெளியேறிவிட்டார். மீதமுள்ள 3 நபர்கள் எப்படியெல்லாம் இந்த கமிட்டியை திசை திருப்பி வருகிறார்கள், எப்படியெல்லாம் இந்த 3 வேளாண் சட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் என்ற அந்த கதையும் கொஞ்சம் பார்த்து விடுங்கள். அக்ரிகல்ச்சர் எக்கனாமிஸ்ட் டாக்டர் PK ஜோஷி, அசோக் குலாட்டி, சத்காரி சங்கடனுடைய பிரசிடென்டான அனில் காங்க்வத் மற்றும் வெளியேறிய அந்த 4வது கமிட்டி மெம்பரான பூபேந்தர் சிங் மான் இவர் வெளியேறிவிட்டார். மீதமுள்ள 3 நபர்கள் மட்டும்தான் இப்போதைக்கு கமிட்டிக்குள்ள இருக்கிறார்கள். இதற்கு மேல் 4வது நபராக யாரை நம் நாட்டு மத்திய அரசாங்கமோ இல்லை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவோ உள்ள திணிக்க பார்க்கிறார்கள் என்று அதை பார்க்கலாம். 3 வேளாண் சட்டத்தை ரத்து செய்வது நம் நாட்டு விவசாயிகளுக்கு எதிராக தான் அமையும். இது போன்ற ஸ்டேட்மெண்ட்டை யார் கொடுப்பார் என்று நம்புகிறீர்கள்? நம் நாட்டு வேளாண் துறை அமைச்சர் தோமர் அவர்களா, நம் நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களா, அல்ல நம் நாட்டு மத்திய அரசாங்கத்தை சார்ந்த அமைச்சர்களா, எம்பிக்களா, அல்ல பிஜேபியின் தொண்டர்களா, அல்ல இந்த 3 வேளாண் சட்டத்தை ஆதரவிக்கும் நபர்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்டை வழங்கியது இந்த கமிட்டியை சார்ந்த ஒரு நபர். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இந்த கமிட்டியை நடுநிலையாக 2 தரப்பையும் நீங்க கேட்டு யார் பக்கம் நியாயம் இருக்கிறது, யார் பக்கம் நியாயம் இல்லை என்கிற அந்த ரிப்போர்ட்டை எங்களிடம் கொண்டு வந்து சேருங்கள் என்று தான் கூறியிருக்கிறார்கள். இந்த கமிட்டியில் உள்ள நபர்களை இந்த சட்டத்தை ஆதரவிக்க கூறவில்லை. ஆனால் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அமைத்த இந்த கமிட்டியில் உள்ள ஒரு நபர் அனில் காங்க்வத், அதாவது சத்காரி சங்கடனுடைய பிரசிடென்டான இந்த நபர் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். சத்காரி சங்கடன் வெளிப்படையாக மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த இந்த 3 வேளாண் சட்டத்தையும் ஆதரவித்து வருகிறார்கள். அதாவது இந்த வேளாண் சட்டம் உண்மையாகவே நம் நாட்டு விவசாயிகளுக்கு நன்மையை மட்டும்தான் தேடி கொடுக்க இருக்கிறது. இந்த சட்டம் வந்தே தீர வேண்டும் என்று இந்த அமைப்பு கூறி வருகிறது. அந்த அமைப்பை சார்ந்த ஒரு பிரசிடென்ட்டை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கமிட்டியில் சேர்த்திருக்கிறது. அதாவது நடுநிலையாக எந்த கமிட்டி இருக்க வேண்டுமோ அந்த கமிட்டி இல்லாமல் ஒரு தரப்பாக, அதாவது அரசாங்கத்திற்கு வேலை பார்க்கும்படிதான் அந்த கமிட்டி அமைந்துள்ளது. சுப்ரீம் கோர்ட் அமைத்த இந்த கமிட்டியில் சேருவதற்கு முன்னாடி உங்களுடைய கருத்து எதுவாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த கமிட்டியில் சேர்ந்ததற்கு பின் உங்களுடைய கருத்து நடுநிலையாக மட்டும்தான் இருக்க வேண்டும். ஆனால் நடப்பது அப்படி அல்ல. இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு ஸ்டோரியை வெளிவிட்டிருக்கிறார்கள். அந்த ஸ்டோரியின் தலைப்பை கொஞ்சம் கேட்டு பாருங்கள். சுப்ரீம் கோர்ட் பேனல் சேஸ் will try to convince farmers members back reform. அதாவது இந்த 3 வேளாண் சட்டத்தில் என்னெல்லாம் நன்மைகள் இருக்கிறது, உங்களுக்கு என்னெல்லாம் லாபம் கிடைக்க இருக்கிறது என்று சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அமைத்த அந்த கமிட்டியில் உள்ள மெம்பர்ஸ்களே நம் நாட்டு விவசாயிகளுக்கு புரிய வைக்க இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வேளாண் சட்டத்தை இந்த கமிட்டியில் உள்ள நபர்கள் ஆதரவும் தெரிவித்து வருகிறார்கள். இந்தியன் எக்ஸ்பிரஸில் வெளிவந்த இந்த ஸ்டோரி. சத்காரி சங்கடன் பிரசிடென்ட் அனில் காங்க்வத் addressing the press along with agriculture economist Pramod Kumar Joshi and Alok Gulati said committee member will keep aside their personal ideology on farm laws while preparing the report to be submitted to the Supreme Court. இதே பிரஸ் மீட்டில் அனில் குலாட்டி அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் நீங்க கவனமாக கேட்க வேண்டும். அவர் கூறிய விஷயம், I want to tell the agitating farmer that the law in place in the country for the last 70 years were not in the interest of the farmers. அதாவது கடந்த 70 ஆண்டுகளாக எந்த அரசாங்கமுமே நம் நாட்டு விவசாயிகளுக்கு சப்போர்ட் செய்யும்படி ஒரு ரிஃபார்மை கொண்டு வரவில்லை. இந்த ஒரே அரசாங்கம் தான் அந்த வேலையை பார்த்திருக்கிறார்கள். அப்படி இந்த சட்டத்தை நீங்க ரத்து செய்து விட்டீர்கள்னா இதற்கு பின் வேற எந்த அரசாங்கமுமே இது போன்ற ரிஃபார்மை கொண்டு வர மாட்டார்கள். அனில் காங்க்வத் அவர்கள் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட். அதாவது இந்த 3 வேளாண் சட்டமும் நன்மைக்கானது, இந்த 3 வேளாண் சட்டத்தையும் நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எடுத்து கூறி வருகிறார். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அமைத்த இந்த கமிட்டியை சார்ந்த நபர் எந்த அளவில் நம் நாட்டு மத்திய அரசாங்கத்தின் மவுத் பீஸாக மாறிவிட்டார் என்று நீங்களே கேட்டு பாருங்கள். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அமைத்த இந்த பேனலுக்கு முன்னாடியும் இவருடைய கருத்து இப்படித்தான் இருந்தது. இந்த பேனலில் இந்த கமிட்டியில் சேர்ந்ததற்கு பின் கூட இந்த நபருடைய கருத்து அப்படியே தான் இருக்கிறது.
அப்போ எப்படி நம் நாட்டு விவசாயிகளுக்கு நியாயம் கிடைக்கும் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அமைத்த இந்த கமிட்டியுடைய வேலை தான் என்ன? விவசாயிகளை கூப்பிட்டு, இந்த விவசாய அமைப்புகளை கூப்பிட்டு அவர்களுடைய கருத்துக்களை, அவர்களுடைய கோரிக்கையை கேட்க வேண்டும். நம் நாட்டு மத்திய அரசாங்கத்தை கூப்பிட்டு வைத்து, நம் நாட்டு மத்திய அரசாங்கத்துடைய அமைச்சர்களுடன் ஆலோசித்து அவர்களுடைய கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். மூணாவதாக, இந்த வேளாண் சட்டத்தை ஆதரவைக்கும் அந்த விவசாயிகளுடையும் கலந்து கொண்டு அவர்களுடைய கருத்துக்களையும் எடுத்துக்கொண்டு ஒரு நடுநிலையான ரிப்போர்ட்டை தயார் செய்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிடம் சப்மிட் பண்ணுவது தான் இந்த நபர்களுடைய வேலை. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா மட்டும்தான் அதற்கான தீர்ப்பை கொடுக்க முடியும். இவர்கள் அதற்காக இந்த 3 வேளாண் சட்டம் நம் நாட்டு விவசாயிகளுக்கு நன்மை தான் கொடுக்க இருக்கிறது என்று அதை ப்ரமோட் பண்ணும்போது வெளியே வரும் விஷயம், இவர்கள் அரசாங்கம் செய்ய முடியாத வேலையை மீண்டும் தொடர்ந்து விட்டார்கள் என்றுதான் நமக்கு புரிய வருகிறது. அரசாங்கம் நம் நாட்டு விவசாயிகளுடன் கடந்த 10 முறை நடந்த பேச்சுவார்த்தையில் இதை மட்டும்தான் பேசி வருகிறார்கள். மேடை போட்டு பல அமைச்சர்கள் இந்த 3 வேளாண் சட்டத்தை ஆதரவித்து மட்டும்தான் வருகிறார்கள். ஆனால் அவர்களால் முடியாத விஷயத்தை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை வைத்து, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அமைத்த அந்த கமிட்டியை வைத்து இன்னைக்கு நம் நாட்டு மத்திய அரசாங்கம் சாதிக்க பார்த்து வருகிறது. அங்கு உள்ள பத்திரிகையாளர்கள் இவரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். அதாவது, நம் நாட்டு வேளாண் துறை அமைச்சர் தோமருடன் நீங்கள் கலந்து பேசிய போது அதற்கான ரிசல்ட் என்ன ஆனது என்று. அதற்காக அவர் கொடுத்த பதிலையும் கொஞ்சம் கேட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் இன் த லாஸ்ட் 40 years, கடந்த 40 வருடத்தில் முதல் முறையாக that the farmers have a chance at benefiting from the open market. நம் நாட்டு விவசாயிகளுக்கு ஓபன் சந்தையிலிருந்து அவர்களுக்கு லாபம் கிடைக்க இருக்கிறது. அதாவது இந்த மண்டிகளை அழித்துவிட்டு ஒரு பிரைவேட் மண்டியை கொண்டு வருவதால் நம் நாட்டு விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்க இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். அதற்கு மேல, if under pressure from the farmers just in 2 states that the central government takes the decision to repeal the act, it would mean the end of the road for this initiative. No popular government would ever try again to provide a free market to the farmer. நம் நாட்டு விவசாயிகள் நடத்தி வரும் இந்த போராட்டத்திற்கு பயந்து அந்த பிரஷரை தாங்க முடியாமல் இந்த 3 வேளாண் சட்டத்தையும் ரத்து செய்து விட்டால் இதற்கு மேல் வேற எந்த அரசாங்கமுமே இது போன்ற ரிஃபார்மை கொண்டு வர மாட்டார்கள். ஓபன் சந்தையிலிருந்து, பிரைவேட் மண்டிகளிலிருந்து வரக்கூடிய அந்த லாபம் நம் நாட்டு விவசாயிகளுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்று கூறியிருக்கிறார். இதற்கு மேல் வேற எந்த வழியும் இருக்காது என்று இந்த நபர் கூறியிருக்கிறார். அதாவது இந்த 3 வேளாண் சட்டம் வந்துவிட்டால் நம் நாட்டில் ஏபிஎம்சி மண்டிக்கு இணையாக ஒரு பிரைவேட் மண்டியும் உள்ள வந்துவிடும். அந்த பிரைவேட் மண்டியால் நம் நாட்டு விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும் என்று இந்த நபர் கூறியிருக்கிறார். இவர் கூறியபடி நம் நாட்டு விவசாயிகளுக்கு ஓபன் மண்டியிலிருந்து லாபம் கிடைக்க இருக்கிறது என்று. உண்மை என்னவென்று அதையும் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். அரசாங்கத்திற்கு சொந்தமான ஏபிஎம்சி மண்டிகள் மீது 2 விதமான டாக்ஸை போட்டு வருகிறது நம் நாட்டு அரசாங்கம். ஒன்று அந்த மண்டிக்கான டாக்ஸ், இன்னொன்று டெவலப்மெண்ட் டாக்ஸ். ஆனால் இந்த பிரைவேட் மண்டிகள் மீது எந்த விதமான டாக்ஸையும் போடுவதில்லை நம் நாட்டு மத்திய அரசாங்கம். இந்த 3 வேளாண் சட்டத்தில் அதுதான் இருக்கிறது. பிரைவேட் மண்டிகள், அதாவது கார்ப்பரேட்டுக்கான இந்த மண்டிகளில் எந்த விதமான டாக்ஸும் அல்ல. ஆனால் நம் நாட்டு மத்திய அரசாங்கத்தின், நம் நாட்டு அரசாங்கத்தின் மண்டிகள் மீது டாக்ஸ் இருக்கிறது. அதனால் என்ன நஷ்டம் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். நம் நாட்டு விவசாயிகள் அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டு அந்த வரியை கட்ட வேண்டாம் என்று அரசாங்க மண்டிகளில் தன்னுடைய பொருட்களை விற்காமல் பிரைவேட் மண்டிகளில் போய் தன்னுடைய பொருட்களை விற்க தொடங்குவார்கள். ஒரு சில வருடங்களுக்கு பின் இதே ஏபிஎம்சி மண்டி, அரசாங்கத்திற்கு சொந்தமான மண்டி அழிந்துவிடும். அதற்கு மேல் இருக்கும் மண்டி இந்த பிரைவேட் மண்டி மட்டும்தான். இந்த பிரைவேட் மண்டியுடைய மொனோபலி அதிகரிக்கும் போது, எதிராக அரசாங்க மண்டிகள் அழிந்துவிட்ட போது நம் நாட்டு விவசாயிகளிடம் ஒரே வழி, அவர்களுடைய பொருட்களை பிரைவேட் மண்டியில் மட்டும்தான் விற்க முடியும். அப்போ இந்த பிரைவேட் நபர்கள் அடிமாட்டு விலைக்கு அந்த பொருட்களை கேட்க தொடங்குவார்கள். இந்த விஷயம் ஏற்கனவே மத்திய பிரதேஷ் மற்றும் பீகாரில் நடந்துவிட்டது. அங்க இந்த ஏபிஎம்சி மண்டிகளை ஒழித்து விட்டார்கள். அதற்கு பின் அங்க உள்ள பிரைவேட் கார்ப்பரேட் வியாபாரிகள் அங்க உள்ள விவசாயிகளிடம் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்று கடந்த 10 வருடமாக அங்குள்ள விவசாயிகளுக்கு அனைத்துமே தெரிஞ்சு கொண்டிருக்கிறது. பீகாரை சார்ந்த விவசாயியின் ஒரு மாத வருமானம் 3000 ரூபாய்க்கும் கீழே தான் இருக்கிறது. நம் நாட்டு பிரதமர் கொடுத்து வரும் அந்த கிசான் சம்மான் நிதியை சேர்த்து தான் இந்த 3000 ரூபாய். அதாவது ஒரு நாளைக்கு 100 ரூபாயை கூட சம்பாதிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் பீகாரை சார்ந்த விவசாயிகள், அங்க ஏபிஎம்சி அழிந்ததற்கு பின். இன்னைக்கு இந்த ஏபிஎம்சி மண்டி ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே வந்துவிட்டால்
ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள இந்த விவசாயிகளுடைய நிலைமை எப்படி மாறிவிடும் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். இந்த சிஸ்டத்தை தான் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அமைத்த கமிட்டியை சார்ந்த அனில் காங்கவத் அவர்கள் சப்போர்ட் செய்து வருகிறார்கள். நீங்களே சிந்தித்து பாருங்கள், ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அமைத்த கமிட்டியில் இது போன்ற நபர்கள் இருந்தால் எப்படி நம் நாட்டு விவசாயிகளுக்கு நியாயம் கிடைக்கும் என்று இதைத்தான் நம் நாட்டு விவசாயிகளும் கூறி வருகிறார்கள். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அமைத்த இந்த கமிட்டி மீது எங்களுக்கு நம்பிக்கை அல்ல. அரசாங்கம் தான் இந்த 3 வேளாண் சட்டத்தை எங்கள் மீது திணித்திருக்கிறார்கள். அரசாங்கம் தான் இந்த 3 வேளாண் சட்டத்தையும் ரத்து செய்ய வேண்டும். இந்த 3 வேளாண் சட்டத்தை ரத்து செய்யாதவரை நாங்கள் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம் என்று கூறிவிட்டார்கள். இன்னைக்கு 11வது முறையாக பேச்சுவார்த்தையில் என்னெல்லாம் நடந்தது என்று அதையும் கொஞ்சம் பார்த்து விடுங்கள். 11வது முறையாக நடந்த இந்த பேச்சுவார்த்தையில் என்னெல்லாம் நடந்தது என்று அதை கொஞ்சம் பார்த்து விடலாம். ஜனவரி 26ஆம் தேதி நடக்க இருக்கும் டிராக்டர் ரேலிக்காக டெல்லி போலீஸ் ஒரு ஆலோசனையை வழங்கியிருக்கிறார்கள். நம் நாட்டு விவசாயிகள் ஏற்கனவே பிளான் பண்ணபடி டெல்லியில் உள்ள அவுட்டர் ரிங் ரோடில் இந்த டிராக்டர் ரேலி நடக்க இருக்கிறது. அதற்கு பதிலாக குண்ட்லி மானேசர் பல்வல் எக்ஸ்பிரஸில் இந்த டிராக்டர் ரேலியை நடத்தி கொள்ளுங்கள் என்று டெல்லி போலீஸ் கோரியிருக்கிறார்கள். அதை நம் நாட்டு விவசாயிகள் ரிஜெக்ட் பண்ணிவிட்டார்கள். விவசாயிகள் எடுத்து வைத்த இன்னொரு குற்றச்சாட்டு, இதற்காக மத்திய அரசாங்கம் NIA அதாவது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை வைத்து விவசாய அமைப்புகளை பார்த்து விவசாயிகளை பார்த்து எதற்காக சம்மன் நோட்டீஸை அனுப்பி வைக்கிறார்கள். NIA இன்கம் டாக்ஸ் போன்ற டிபார்ட்மெண்ட்களை வைத்து எதற்காக எங்களை மிரட்ட பார்க்கிறது மத்திய அரசாங்கம் என்று. இதையெல்லாம் வைத்து எங்களை நீங்கள் பயமுறுத்த முடியாது. இந்த 3 வேளாண் சட்டத்தை நீக்காதவரை எங்களுடைய போராட்டம் முடிவுக்கு வராது என்று விவசாய தலைவர் டிக்கெட் அவர்கள் கூறியிருக்கிறார். மத்திய அரசாங்கத்தின் பதில், MSPயை பற்றி எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் நாங்கள் தயாராகவில்லை. இந்த 3 வேளாண் சட்டத்தை ரத்து செய்ய முடியாது என்று மத்திய அரசாங்கம் கூறிவிட்டது. 3 வேளாண் சட்டத்தை ரத்து செய்வதற்காக நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டை மட்டும்தான் நாடி போக வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் விவசாயிகளிடம் கூறியிருக்கிறது. 56 நாட்களாக நம் நாட்டு விவசாயிகள் போராடி வருகிறார்கள். நம் நாட்டு மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய டேட்டை கொடுத்து ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய ஆசையை காட்டி நம் நாட்டு விவசாயிகளை ஏமாற்றும் வேலையை மட்டும்தான் பார்த்து வருகிறார்கள். மத்திய அரசாங்கம் செய்ய முடியாத காரியத்தை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்த அந்த கமிட்டியை வைத்து சாதிக்க பார்க்கிறது நம் நாட்டு மத்திய அரசாங்கம். அரசாங்கம் கொண்டு வந்த இந்த 3 வேளாண் சட்டத்திற்கு எதிர்ப்பு பிஜேபிக்குள்ளேயே கிளம்பிவிட்டது. அதாவது பிஜேபியில் இருந்த சீனியர் லீடர்கள், மிக முக்கியமான லீடர்கள் பிஜேபியை விட்டுவிட்டு வேறு கட்சிகளில் இணைய தொடங்கிவிட்டார்கள். அதையும் கொஞ்சம் பார்த்து விடுங்கள். பஞ்சாபை சார்ந்த 10க்கும் மேற்பட்ட சீனியர் பிஜேபி லீடர்கள் 2 நாட்களுக்கு முன்னாடி பிஜேபியை விட்டுவிட்டு ஷிரோமணி அகாலிதளில் போய் இணைந்து விட்டார்கள். அந்த பட்டியலையும் கொஞ்சம் பார்த்து விடுங்கள். பல்விந்தர் சிங், ஃபார்மர் ஸ்டேட் வைஸ் பிரசிடென்ட் கிசான் மோர்ச்சா பிஜேபியை விட்டு அகாலிதளில் போய் இணைந்து விட்டார். சுக்தேவ் சிங் ஃபர்மானி, ஃபார்மர் மன்சா டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் ஆஃப் பிஜேபி. பல்கர் சிங் சஹோட்டா, ஜக்தார் சிங் தாரி, ஃபார்மர் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் பிஜேபி. சுர்ஜித் கौर, ஃபார்மர் வுமன் மோர்ச்சா அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் மன்சா டிஸ்ட்ரிக்ட். ராஜேந்திர குமார் ராஜி, பல்ஜீத் சிங் சஹல், பஹாதுர் கான், ரவீந்திர குமார் சர்மா, பஹல் சிங் பிஜேபியோடைய பிசி மோர்ச்சா மெம்பர். இந்த அனைத்து நபர்களுமே இன்னைக்கு பிஜேபியை விட்டு வெளியேறிவிட்டார்கள். சிந்தித்து பாருங்கள், பிஜேபிக்குள்ளேயே இந்த 3 வேளாண் சட்டத்திற்கான எதிர்ப்பு கிளம்பிவிட்டது. இன்னைக்கு நடந்த இந்த பேச்சுவார்த்தையில் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் கூறிய அந்த வார்த்தையை மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். MSPயை பற்றி நாங்கள் எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் தயாராகவில்லை, இந்த 3 வேளாண் சட்டத்தை நாங்கள் நீக்க மாட்டோம் என்று. அதாவது நம் நாட்டு மத்திய அரசாங்கத்தின் கொள்கை கிளியராகவே வெளிவந்து விட்டது. இந்த 3 வேளாண் சட்டத்தை நாங்கள் நீக்க மாட்டோம் என்று. இந்த MSPயை எப்போதும், இந்த MSPயை எந்த காலகட்டத்திலும் நாங்கள் சட்டமாக மாற்ற மாட்டோம் என்று கூறிவிட்டார்கள் இந்த நபர்கள். அதாவது நம் நாட்டு விவசாயிகள் கடந்த 56 நாட்களாக போராடி மட்டும்தான் வருகிறார்கள். 11 முறைக்கும் மேல பேச்சுவார்த்தையிலும் போய் கலந்து கொண்டு வந்து விட்டார்கள். அவர்களால் முடியாத காரியத்தை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டை உள்ள கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட் அமைத்த அந்த கமிட்டியின் வழியாக நம் நாட்டு விவசாயிகளை புரிய வைக்க பார்க்கிறார்களா? நம் நாட்டு விவசாயிகளுக்கு இந்த 3 வேளாண் சட்டத்தில் உள்ள அந்த நன்மைகளை எடுத்துக்காட்ட பார்க்கிறார்களா?
சிந்தித்து பாருங்கள். 200 எம்பிக்கள் நம் நாட்டு பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அமைத்த இந்த கமிட்டி இன்னொரு புறம், நம் நாட்டு மத்திய அரசாங்கம் ஒரு புறம், கோதி மீடியா ஒரு புறம், பிஜேபியின் ஐடி செல் ஒரு புறம். அனைவருடைய டார்கெட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது. நம் நாட்டு விவசாயிகள் எக்கேடு கெட்டு போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை. இந்த 70 நம்பர் 700 மாறினால் கூட நம் நாட்டு பிரதமர் ஒரு ட்வீட்டை கூட போட மாட்டார். நம் நாட்டு விவசாயத்தை, நம் நாட்டு விவசாயிகளை அழித்துவிட்டு அதிலிருந்து வரும் லாபத்தை கார்ப்பரேட் கையில் கொடுப்பது மட்டும்தான் இவர்களுடைய கொள்கையாக இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.